தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. என்னமா உங்க வேலைக்கார குடும்பம் எதுவுமே இல்ல, இவங்களுக்கு தான் ஏதோ டன்னு கணக்குல கௌரவம் கொட்டி கிடக்குதுன்னு பீத்திக்கிறாங்க. இப்படி எல்லாரையும் அசிங்கப்படுத்தி பேசுறதா இவங்களோட கௌரவமா? அதுக்கு பேர் தான் ஸ்டேட்டஸ்னு சொல்லுவாங்களா? டேடி, அவங்க ஒன்னும் யாரோ ஒருத்தங்க கிடையாது, என்னோட மாமனாரு. தோ என் வைஃபோட குடும்பத்தை சேர்ந்தவங்க. சம்பந்தி வீட்டுக்காரங்க வரும்போது எப்படி மரியாதையை தரணுமோ அந்த மரியாதையா தரணும். அதை விட்டுட்டு அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன்லாம் மிரட்டிக்கிட்டு இருந்தா அப்புறம் நானும் பண்ணிருவேன் டாடி. இத பாருங்க, அதுக்கப்புறம் இந்த வீட்டுல என்ன அசிங்கம் நடந்தாலும் அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. பரவாயில்லையான்னு கேட்டு சொல்லுங்க. வர்றவங்களுக்கு எந்த விதமான மரியாதை குறைச்சலும் இங்க நடக்க கூடாது. ஒருவேளை அவங்களுக்கு எல்லாம் மரியாதை கொடுக்கறதுக்கு இவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு வச்சுக்கோங்க டாடி, தாராளமா ரூம்குள்ள போய் கதவை சாத்திக்கலாம். இல்லையா அது வரைக்கும் கோவில் கோலோன்னு எங்கேயாச்சும் போய் சுத்திட்டு வரலாம் டாடி. இங்க யாருமே தடுக்கவும் போறதில்ல, கேட்கவும் போறதில்ல. அதையும் மீறி இங்க யாராச்சும் ஏதாச்சும் பிரச்சனை பண்ணா டாடி நான் சும்மா இருக்க மாட்டேன், அது உங்களுக்கு நல்லா தெரியும், பாத்துக்கோங்க. ஓகே நந்தினி, நீ வா, நாம ரொம்ப டயர்டா இருக்கோம், ஜூஸ் போட்டு குடிப்போம். கமான், என்ன ஜூஸ் சாப்பிடலாம்? சூப்பர் ஜூஸ் போட்டு குடிப்போம் நாம. ஓகேவா? போ சீக்கிரம் ஜூஸ் போடு. போ கமான் கமான் சீக்கிரம். நந்தினி சீக்கிரம் ஜூஸ் போடு, நான் ரொம்ப டயர்டா இருக்கேன்ல, இப்ப நான் ஜூஸ் குடிக்கணும். நீயும் டெய்லி ஜூஸ் குடிக்கணும். ஓகே? மா, என்னாச்சுமா? ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்கீங்க? என்னாச்சுமா? என்னன்னு சொல்லுங்கம்மா. சொன்னா என்ன பண்ண போற? இல்லம்மா, சும்மா தான் கேட்டேன். என்ன சும்மா கேட்டா? காசு கொடுத்து கேட்டேன், வாய மூடு. ஐயோ மா, அக்கா என்னாச்சு? ஏன் இப்படி எரிஞ்சு விழுறீங்க? ஏதாவது பிரச்சனையா? என்ன பிரச்சனைன்னு சொன்னா அதை சால்வ் பண்ணி வச்சிருவியா? ஏமாதேவி, என்னம்மா பேசிட்டு இருக்க? அத்தைக்கு யாராவது பிரச்சனை கொடுக்க முடியுமா? அத்தை பிரச்சனைக்கு பிரச்சனை கொடுக்கறவங்க, பிரச்சனையை பயந்துட்டு ஓடுமா? மாப்பிள்ள கரெக்டா தானே சொன்னேன். சும்மா இருங்க. இருந்துக்கிறாத்த என்ன விஷயம்னே தெரியாம உளறிக்கிட்டு இருக்காதீங்க. ஜாலரா அதிகமாக அடிச்சிட்டணும். மா, டென்ஷன் ஆகாம என்னன்னு சொன்னீங்கன்னா நாங்களும் கொஞ்சம் தெரிஞ்சுப்போம்ல. என்னடி நினைச்சிட்டு இருக்கான் அந்த சூர்யா? அவன் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்கான். ஓ, மாப்பிள்ளை பார்த்த வேலையாது, அதான் நான் பார்த்தேன். 10 ரூபாய் காசுக்கு வக்கீல் ஆதவன் தோட்டக்காரன் தீபாவளி சீர் வைக்கிறானா, தலைவாழ விருந்து வச்சு அவனுக்கு மரியாதை பண்ணணும். மா, என்னம்மா சொல்றீங்க? யாரு? அந்த நந்தினியோட அப்பாவா? ஆமா, அந்த மூஞ்சிதான், வேற யாரு? ஓ, அவரு தீபாவளி சீர்வரிசை தராராமா? ஏன் போன வருஷம் அசிங்கப்படுத்தி அனுப்புனதுல அவருக்கு பத்தலையாமா? ஆனா எந்த நினைப்புல திரும்ப வந்து நிக்கிறான் அந்த ஆளு? அக்கா, முதல்ல எந்த அடிப்படையில தீபாவளி வருஷம் தர வராருன்னு கேக்குறேன். அப்படின்னா அவர் பொண்ண இங்க கட்டி கொடுத்துருக்கோன்னு அந்த ஆளே மனசார நினைக்கிறாரு. அது மட்டும் இல்லாம தான் வேலைக்காரன் இல்ல, இந்த வீட்டோட சம்பந்தி அப்படிங்கிற எண்ணம் அவர் மனசுல வந்துருச்சுன்னு தானே அர்த்தம். கரெக்ட் சுரேகா, நீ என் மச்சினிச்சின்னு நிரூபிச்சிட்ட. நீ ரொம்ப ஷார்ப்பா சொல்லிட்டமா. அத்தையோட டென்ஷனுக்கு இப்பதான் எனக்கு காரணமே புரியுது. இனி பாருமா இந்த அசோகனோட ஆட்டத்தை. என் கோவத்துக்கு அது காரணம் கிடையாது. அத்தை வேற என்னன்னு சொல்லுங்க, ரெண்டுல ஒண்ணு பாத்துறேன். அந்த தோட்டக்காரன் சீர்வரிசை எடுத்துட்டு வந்து நிப்பானா, எனக்கு பிடிக்கலன்னா நான் போய் ரூம்குள்ள பூட்டிக்கணுமா? உங்களையே சேர்த்துதான் சொல்லிட்டு இருக்கான். என்ன சொல்லிட்டானா? சூர்யா சொன்னானாமா? வேற யாரு? என்ன பார்த்து அப்படி பேச வேற யாருக்கு தைரியம் இருக்கு? ஏண்டி, ஊருக்கு போகும்போது என் முன்னாடி தலையை சொரிஞ்சிட்டு நின்னவன் அவன் இப்ப இந்த வீட்டுக்குள்ள வந்தா நான் ரூம்குள்ள போய் பூட்டிக்கணுமா? ஓஹோ, அப்ப மாப்பிளையும் நம்ம வீட்டு வாட்ச்மேனா வேலை பார்க்க வந்த அந்த ஆளை மாமனார அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டானா? ஐயோ மாமா, அதெல்லாம் எப்பவோ முடிஞ்சு இப்ப அடுத்த லெவலுக்கு போயிடுச்சு. அதுக்கு இந்த தீபாவளி சீர் தான் சாட்சியே. எனக்கு இப்ப எப்படி இருக்கு தெரியுமா? என் கண்ணு முன்னாடியே, அதுவும் என்கிட்டயே சவால் விடுறான்.
என் பையன் அந்த வேலைக்காரன் அவன் பாட்டுக்கு இந்த வீட்டுக்குள்ள வந்து என் கண்ணு முன்னாடியே சீர் வைப்பானா? அதை பார்த்துட்டு நான் வாயை மூடிட்டு உள்ள போய் உட்காரணுமா? அவன் முன்னாடி என்கிட்ட சவால் விடுறான். அப்ப எப்படி இருக்கும் எனக்கு? மா, உங்க மனசு எவ்வளவு வேதனைப்படும்னு எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, நாங்க பாத்துக்கிறோம். சீர்வரிசை கொடுக்கிற கும்பல் வரட்டும், எப்படி பேசி கேவலப்படுத்தி அனுப்புறோம்னு மட்டும் பாருங்க. ஏங்கா இங்க வரவே விடாம செய்யறதுக்கு ஏதாச்சும் பண்ண முடியுமாக்கா? அப்படி மட்டும் செஞ்சா சூர்யா பதிலுக்கு அதை விட இன்னும் அதிகமா செய்வான். ஆ, அப்படி நேரடியா எதிர்க்கிறத விட உறவாடி கெடுக்கணும். நாம குடுக்கிற குடுல தீபாவளி சீரு, பொங்கல் சீருன்னு அதுக்கப்புறம் வாழ்க்கையில அவங்க நினைச்சே பார்க்க கூடாது. கரெக்ட்டுக்கா. அவனுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா தான் வேலை செய்யற முதலாளி வீடுன்னு கொஞ்சம் கூட பயம் இல்லாம சீர் கொண்டு வருவான். இருக்கு இன்னைக்கு அவனுக்கு. மா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நாங்க பாத்துக்கிறோம். ரைட்டு. தீபாவளி வர்றதுக்கு முன்னாடியே இங்கே பட்டாசு வெடிக்க ஆரம்பிச்சிட்டாங்களே. அக்காவை பார்க்க வந்திருக்கோன்னு ஆசையாவும் இருக்கு, உள்ள போனா என்ன பிரச்சனை வரும்னு பயமாவும் இருக்கு. எனக்கு அப்படிலாம் இல்லப்பா, அக்காவை பார்க்க போறேன், ஜாலியா இருக்கு. உனக்கு என்ன, நீ சின்ன புள்ள, அப்படித்தான் இருக்கும். சரி விடு, பழசையே நினைச்சுக்கிட்டு இருக்க முடியுமா? நந்தினியே போன் பண்ணி வரிசை கொடுக்க வாங்கப்பான்னு சொல்லியிருக்கா. இங்க நிலைமை முன்ன மாதிரி இல்ல, சரியா இருக்குன்னு தானே அர்த்தம். அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இருக்காது, வா. ஆமாத்தா, வாங்க பார்த்துக்கலாம். 1000 தான் இருந்தாலும் நம்ம முதலாளி வீடு, நந்தினி வாழ்கிற இடம். என்ன நடந்தாலும் நம்ம தான் ஜெயிச்சுக்கிறணும். வாங்க வாங்கத்தா. ஐயா வாங்க வாங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? வீட்டுல எல்லாரும் சௌக்கியமா? எல்லாரும் நல்லா இருக்குமா. உங்களை பார்த்தே ரொம்ப காலம் ஆயிடுச்சு. நீங்களா எப்படி இருக்கீங்க? என்ன பாப்பா, படிப்பெல்லாம் எப்படி போகுது? புது ஸ்கூல் பிடிச்சிருக்கா? செட் ஆயிடுச்சா? பிடிச்சிருக்குங்கய்யா, படிப்பெல்லாம் நல்லா போகுதுங்கய்யா. அப்போ புது ஸ்கூல் நல்லா செட் ஆயிடுச்சுன்னு சொல்லு. ஆமாங்கய்யா, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, பெரிய ஸ்கூலு, ரொம்ப நல்லா இருக்குங்கய்யா. பிள்ளையெல்லாம் நந்தினியை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, பார்க்கணும் சொன்னாங்க, அதான் கூப்பிட்டு வந்தேன். சரி சிங்காரம், நல்லது தானே.